இந்த பக்கத்துல 27வது வினாவில இருந்து நாங்கள் விடை காணுகின்ற விளக்கங்கள் பார்க்க வேண்டும். கவனிங்கோ. 27வது வினா, ஒரு பேருந்து ஏ நகரிலிருந்து பி நகரை நோக்கி செல்லும் போது 10 தரிப்பிடங்களில் மாத்திரம் நின்று பயணிகளை ஏற்றி இறக்கும். அப்பேருந்திலிருந்து ஒவ்வொரு தரிப்பிடத்திலும் 5 வீதம் இறங்குவார்கள். 3 வீதம் ஏறுவார்கள். பி நகரை அடைந்த போது பேருந்தில் 10 பயணிகள் மாத்திரம் இருந்தார்கள். பேருந்து ஏ நகரிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த போது பேருந்தில் இருந்த பயணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? இப்ப கேள்வியை நல்லா புரிந்து கொள்ளுங்கோ. ஒரு பேருந்துன்றா பாஸ். இந்த பாஸ் அதாவது ஏ நகரத்துல இருந்து பயணத்தை ஆரம்பித்து பி நகரத்துக்கு போகின்றது. இதுல போறதுக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் இதுல பேப்பர்ல கிட்ட காட்டினா தூர பஸ் அடிப்பிடங்கள் இருக்குது. இந்த பஸ் அடிப்பிடங்கள்ல பஸ்ஸ நிறுத்தி பயணிகளை ஏற்றுவது இறக்குவதை செய்யும். அப்ப இந்த பேருந்து ஒவ்வொரு தரிப்பிடத்துல இவ்வாறு 10 தரிப்பிடத்துல நின்றுதான் வீக்கு போகுது. ஒவ்வொரு தரிப்பிடத்திலே நிக்கிற போது இந்த பேருந்துல இருந்து 3 பேர் இறங்குவார்கள். 3 பேர் இறங்குவினம். ஆனா அதே நேரம் ஒவ்வொரு பேருந்து தரிப்பிடத்திலும் 5 பேர் இறங்குவார்கள். 5 பேர், 3 அல்ல 5 பேர் இறங்குவார்கள். அதே நேரம் 3 பேர் ஏறுவார்கள். இந்த பேருந்து முதல்ல இந்த இடத்துல நிக்க 5 பேர் இறங்குவினம். அதே நேரம் 3 பேர் ஏறுவார்கள். அப்போ ஒரு தரிப்பிடத்துல அந்த பேருந்துக்கு 2 பேரும் மொத்தம் இழக்குதுன்றதான் கருத்து. 5 பேர் இறங்க 3 பேர் ஏறினால் 2 பேர் தான் இழக்கப்படுகிறது. 2 பேர் இல்லாம போகிறார்கள். அப்ப இப்ப கேள்விக்கு வருவோம். இப்படியாக இந்த பி நகரத்தை அடைந்த போது இந்த பேருந்துல 10 பேர் இருந்தார்களாம். அப்ப ஆரம்பத்துல இந்த பேருந்து வெளிக்கிலேயே எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்றதான் கேள்வி ஆரம்பிக்கிறப்போ. அப்ப எங்களுக்கு தெரியுது இதுல 10 பேருந்து நிலையத்திலையும் 2 படி 10 20 பேர் தங்கி இருக்கிறார்கள். இப்ப 10 பேர் இருக்கிறார்கள் பி நகர்ல. அப்ப பேருந்தில ஆரம்பத்தில் இருந்தது 30 பேர் என்பது எங்களுக்கு புரிந்து கொண்டது. இது கொஞ்சம் கவனமா கிரகித்தால் விளங்கும். இது விளங்கின பிள்ளை பிறகு விட சொல்லலாம். இப்ப விளங்கின பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ. திரும்பவும் நான் விளக்கம் சொல்றேன். காரணம் என்னென்றால் இப்ப நான் இந்த அடுத்த கேள்விகளை விளக்கம் சொல்லி போட்டுத்தான் உங்களிடமிருந்து வினாவுக்கான விடை கேட்க முடியும். ஒரு பேருந்து ஏ நகரத்திலிருந்து பி நகரம் நோக்கி செல்லும் போது 10 தரிப்பிடங்கள்ல தடுத்து நிற்கின்றது. ஒவ்வொரு தரிப்பிடத்திலையும் 5 பேர் இறங்குகிறார்கள். 3 பேர் ஏறுகின்றார்கள். பி நகரத்தை அடைந்த போது பேருந்தில் 10 பயணிகள் இருந்தார்கள். பேருந்து ஏ நகர்ல இருந்து ஆரம்பிக்கிற போது எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற கேள்வி. அப்ப எங்களுக்கு தெரியுது 10 ஒவ்வொரு தரிப்பிடத்திலையும் 5 பேர் இறங்குகிறார்கள், 3 பேர் ஏறுகிறார்கள். அப்போ ஒரு தரிப்பிடத்திலே 2 பேரை இழக்கப்படுகின்றது. அப்ப 10 தரிப்பிடத்திலையும் 2 பேர் படி 20 பேரை அந்த பேருந்து இழந்திருக்கிறது. பியில அந்த பேருந்து போய் நிக்க 10 பேர் இருக்கிறார்கள். அப்ப மொத்தம் 30 பேர். இந்த 30 பேரும் ஏயிலே ஆரம்பிக்கிற போது இருந்திருப்பார்கள் என்பது கேள்விக்கான விடை விளக்கம். இனி அடுத்தது 28வது
கேள்வியை பார்ப்போம். ஏயின் தாய் பிக்கு ஏயின் தாய் பிக்கும் தாயாவாள். அப்ப இதுல நாங்கள் ஏ என்கின்றவரும் பி என்கின்றவருக்கு பி என்கிறவருக்கும் தாய் ஒரே தாய் தான். ஏ இந்த தாயும் பி இந்த தாயும் ஒரே ஆள். ஏயின் தாய் பிக்கும் தாயாவாள். ஆயினும் ஏக்கு பி சகோதரன் அல்ல. ஏக்கு பி சகோதரன் அல்ல. அப்ப ஏக்கு பி என்ன உறவு முறையாக இருக்க முடியும்? சகோதரன் இல்லாவிட்டால் சகோதரியாக இருக்கலாம். சகோதரன் என்றால் ஆண், சகோதரி என்றால் பெண். அப்ப இதுல பெண்ணாக இருக்கிறது தங்கை என்பது ஆகும். அண்ணன் என்பதால் தம்பி என்பது ஆண், அது பொருந்தாது. அப்ப தங்கை என்கின்ற விடைதான் பொருந்துகின்றது. அடுத்த கேள்வி, இக்கோலத்தின்படி ஏபிக்கு பொருத்தமான எண்கள் முறைக்கு. இந்த எண்கோலத்தை பாருங்க. இப்ப நாங்க ஏக்கும் பிக்கும் தான் பரமதி கேட்கப்படுது. நாங்க ஏக்கு அடுத்துள்ள சட்டகங்கள்ல என்ன மாறுபாடு நடக்குன்னு பார்ப்போம். 30ஓட 4 சேர்ந்தால் 34, 34ஓட 5 சேர்ந்தால் 39, 39ஓட 6 சேர்ந்தா 45. அப்ப இதுல என்ன நடக்குது? உள்ளுக்கு இருக்கிற எண்கள் கூட்டப்படுது. இப்ப எங்களை புரிந்து கொண்டது என்ன? உள்ள இருக்கிற இந்த எண்கள் இந்த எண்ணோட கூட்டித்தான் இங்க விட வருது. அப்ப அடுத்த உள்ள இருக்கிறது சரி ஒன்று பார்ப்போம். 14ஓட 5 கூட்டினா 19, 19 கூட்டினா 25, 25 2 கூட்டினா இப்ப இது 27 இருக்கும். 25ஓட 2 கூட்டினா 27, 27ஓட 3 கூட்டினா 30. அப்ப இது சரி, 27 சரி. ஏக்குரிய பிரமாணம் 27. இப்ப பிக்குரிய பிரமாணத்தை பார்க்கறதுக்கு இந்த 38க்கும் 5க்கும் என்ன செய்தால் 33 வரும் என்றால் 5 கழிக்கப்படுது. அப்ப 33ல 5 33ல 23 போனா 10 வருது. அப்ப வெளியில இருக்கிறது கழிக்கப்படுது. அப்ப இந்த 45ல இருந்து 3 கழித்தால் 42 வரும் வீத. அப்ப 42ல இருந்து 4 கழித்தால் 32 சரி. அப்ப பிக்கு வாரது 42, 27, 42 என்ற விடை 3வது விடை பொருத்தமாக இருக்கிறது. இனி நான் இந்த பக்கத்தின் இறுதி கேள்விக்கு விளக்கந்தாரன் கவனிப்போம். இக்கோலத்தில் சிடிக்குரிய பொருத்தமான எண்கள் முறைக்கு. அப்ப நாங்க இந்த எண்கோலத்துல நடுவில் ஒரு எண் இருக்கு. 4 பக்கத்திலேயும் இருக்கிற எண்கள் இந்த கோலத்தின் ஒழுங்க பார்ப்போமாயிருந்தால் இப்ப இது 3 எண்களையும் கூட்டினால் 30 வருது. மேலையும் இந்த 3 எண்களையும் கூட்டினால் 30 வருது. அப்ப இந்த 3 எண்களையும் கூட்டினா 30 வரணும் என்றால் இதுல 2 கூட்டினா 24, 24ஓடு எத்தனை சேர்ந்தால் 30 வருமன்றது 30ல இருந்து 24 கழித்தால் 6. அப்ப பிக்கு பிரமாணம் 6. அதே மாதிரி அடுத்த இது 2ஐயும் கூட்டினா 30 வரணும் என்றால் 2ஐயும் கூட்டினா 20, 20ஓட 10 கூட்டணும். அப்ப சிக்கு பிரமாணம் 10, பிக்கு பிரமாணம் 6 என்கின்ற 10, 6 என்கின்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது.